நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேச காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திமுகவின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு என்று சொல்வதற்கு இல்லை. அந்த குற்றச்சாட்டின் பின்னணி குறித்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம். திரு அமித்ஷா ஊழலை மறைக்க மொழியை கையில் எடுக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் மீது அவர் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா திமுக இந்த குற்றச்சாட்டை உண்மையிலேயே அவர் சொல்வதற்கான காரணங்கள் மட்டுமில்லை, கடந்த காலங்களில் தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியில் இது போன்ற ஊழல்கள் பெருகியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய குற்றச்சாட்டு ஏற்புடையதா என்பதை நாம் பேச காத்திருக்கிறோம். இந்தி எல்லா மொழிகளுக்கும் நண்பன் என்று கூட அவர் கூறியிருப்பதையும் இந்த செய்தியினுடைய ஒரு பதிவாக வைத்துக்கொண்டு இந்நிகழ்ச்சியை மூடு பேசுவதற்காக வந்திருக்கிற விருந்தினர்களை நான் முதலில் வரவேற்கிறேன். அந்த அடிப்படையில் நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் சார். சார் வாங்க. அதே போன்று திரு சரவண பெருமாள், வழக்கறிஞர் திரு ராமநாதன், எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே எம்மோடு இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சோஃபியா. பொன்வில்சன் சார், இந்த தலைப்பில் நாம் பேசுகிறதுக்கு அமித்ஷா ஒரு கருத்தை இப்படி வச்சிருக்கிறார். மொழியை கையில் எடுத்து அரசியல் செய்து திமுக, அதில் உண்மையான பட்டவர்த்தனமான உண்மை தங்கள் செய்கிற டாஸ்மாக் ஊழல்களையும் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் அவர்கள் சொல்கிறார் என்று சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அமித்ஷா அவர்கள் வார்த்தையில் நம்மளுக்கு நிறைய கருத்தில் முரண்பாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையா, இந்தி, அதிலெல்லாம் நம்மளுக்கு முரண்பாடு இருக்கிறது. அது வேறு விஷயம், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல. அதே நேரத்தில் அமித்ஷா சொல்கிற ஒரு விஷயம் ஒரு நிதர்சனமான உண்மை. தன்னுடைய ஆட்சியின் அவலங்களையும், தன்னுடைய ஆட்சியின் திறனற்ற தன்மையும், தன்னுடைய ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடையும், தன்னுடைய ஆட்சியில் நடக்கிற ஊழல் முறைகேடுகளையும் மறைப்பதற்காக அதிக பிரசங்கித்தனமாக இந்த மும்மொழியை மறுபடியும் எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மேலே நம்ம வைக்கிறோம். அது நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இந்த என்இபின்றது புதிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஆமாம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இன்று வரைக்கும் தமிழ்நாட்டை ஏற்றுக்கலை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இருமொழி கொள்கை தான் அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் பணம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லைனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அவர்களும் அதை நம்மளுக்கு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்றது தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை பெற வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த பணத்தை மத்திய தொகுப்பிலேருந்து பெற வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்னென்னா, இவர்கள் செய்த சில குழப்பங்கள் தமிழ்நாடு அரசு கடந்த காலத்துலேயும் இதே மாதிரி தான் செய்தாங்க. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்கிற மாதிரி இதே தான் கடந்த காலங்கள்லேயும் செய்தாங்க. அதாவது லட்சத்தீப்பை தாரவார்க்கும் போது இதே மாதிரி தான். அதே மாதிரி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கும் போது வழக்கு போட்ட பிறகு 1974 அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும், நிஜலிங்கப்பா அங்கே தோக்கணும் கர்நாடகத்தில், தேவராஜ் அரசு ஜெயிக்கணுன்றதுக்காக இந்திரா காந்தி சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லி அந்த வழக்கை வாபஸ் வாங்கி மத்தியில் ஜல்ஜீவன் அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராமோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி அடைஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் பெரிய போராட்டம். அதை அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மா தான் அந்த உரிமையை மீட்டு கொடுத்தார் 2013. ஆமாம், இது நடந்துச்சு கடந்த காலங்களில். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கும் மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுக்கும் நம்ம தலைவாசலில் இவர் போய் கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டார். அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைலாம் வெடித்த பிறகு நான் வெறும் புரிந்துணர்வுக்கு தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்துலேயும் சரி, அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அரசு 2023 6 கனிம வளங்களை கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு கொண்டு இதோட ஏல உரிமை மத்திய அரசு. அது இப்போ கிரிட்டிக்கல் மினரல் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், மத்திய அரசு ஏல உரிமைன்னு சொன்னாங்க. அது சரி, ஏன்னா கடந்த காலங்களில்
கனிம வளத்தில் நிறைய கொள்ளை நடந்துச்சு, முறைகேடு நடந்துச்சு. 1,80,00,000 வரைக்கும் வந்து தேசம் முழுவதும் முறைகேடு. எப்படி 2Gயில் 1,75,00,000மோ அதே மாதிரி இந்த கனிம வள கொள்கையில் வந்து 1,70,00,000 சுரங்க முறைகேட்டில் வந்து 1,80,00,000 வரைக்கும் நடந்துச்சு. 122 கனிம ஒப்பந்தங்களை நீதிமன்றமே ரத்து பண்ணிச்சு அந்த நேரத்தில். அதனால சரி மத்திய அரசு எடுக்கிறாங்கன்னு போது சரி அப்படின்னு இருக்கும்பொழுது பார்த்தா கடந்த பிப்ரவரியில் அரிட்டாப்பட்டியில் அந்த 5000 ஏக்கருக்கு ஏலம் விடுவதற்கு ஏல ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நம்ம அரசாங்கம் எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. 8 மாதம் கழித்து 26 நவம்பர் 2024 ஜிங்க் லிமிடெட் கம்பெனி, இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கம்பெனிக்கு ஏலம் கொடுத்த பிறகு அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நவம்பர் 20 மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவிக்கும் போது அங்கே இருக்கிற கலெக்டர் வசந்தா அம்மா வந்து 22 நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி வந்த பிறகு 20 கடிதம் எழுதுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு, இது வேண்டாம் அப்படின்னு. 8 மாதமாக 8 மாதமாக ஒரு மாநில அரசுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? மாநில அரசுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இடம் அடையாளப்படுத்தினது அவங்க தான். அதில் பல்லுயிர் இடம் இருக்குது, 193 ஏக்கர்னு கொடுத்தது இவங்க தான். பல்லுயிர் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஆமாம் அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன செய்கிறாங்க, மக்கள் போராட்டம் வெடித்த உடனே நான் முதலமைச்சராக இருக்கும் வரை நடக்காது அப்படின்னு. அப்போது நீங்கள் எரியுறத நீங்கள் கொதிக்கிறத அடக்கணும்னா எரியுறதை பிடிங்கிருக்கணும். கண்டிப்பாக இப்போ அதை செய்யலை. இப்போ இந்த விஷயத்துல மும்மொழி கொள்கையிலையும் இப்போ வில்சன் சார்ட்ட நீங்கள் வந்து இந்த பாலிசியை சொல்கிறீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மைண்ட்ஸினுடைய விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போ நான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்துக்குன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உள்துறை அமைச்சர் பொத்தாம் பொதுவாக இல்லை, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கார். இது எந்த அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லது ஒரு சூட்டபிளாக உண்மையாக இருக்கும்? இந்த சிம்பிளாக சொல்லிடலாம், திமுக போட்ட இரட்டை வேடம் இந்த விஷயத்தில், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது சோனியா காந்தி அம்மா மன்மோகன் சிங் இருக்கும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. வாஜ்பாய் அவர்கள் சர்வ சிக்ஷா அபியான் கொண்டு வந்தார். இந்த ஆட்சியில் 2018 சமக்கர சிக்ஷா திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இந்த மூன்றையும் வச்சு அனைவருக்குமான கல்வி திட்டம் கொண்டு வந்து அதில் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன செய்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை அதில் இணைக்கிறாங்க 2020. இதையும் அதில் சேர்த்துக்கணுன்றாங்க. அதற்கடுத்து என்ன செய்கிறாங்க, இப்போது நம்ம பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை அதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம திமுக அரசாங்கம் சொல்கிறது சமக்கர சிக்ஷா திட்டம் வேறு, பிஎம் ஸ்ரீ திட்டம் வேறு, இதையும் அதையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னா மத்திய அரசு எழுதின கடிதத்திற்கு நம்ம தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா பதில் கடிதம் எழுதுகிறாரு. அதை தர்மேந்திர பிரதானே ஓப்பனாக சொல்லிட்டார். என்ன எழுதுகிறாருன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளில் சேருவதற்கு வி ஆர் வெரி கீன், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம், ஒரு குழுவை போட்டிருக்கிறோம், அந்த குழு முடிவெடுத்தோடனே 2024-25 நிச்சயமாக இது உள்ள சேர்ந்துருவோம். இதை சொல்லிவிட்டு அதனால் 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துருங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளியையும் இந்த பணத்தையும் இணைச்சி பேசுனது யார்? நீங்கள் தானே லெட்டர் போட்டிருக்கீங்க. எனக்கு லெட்டர் போடலாமா? லெட்டர் தான் பார்லிமெண்ட்டில் காட்டுறாங்க. அந்த லெட்டரில் என்ன செய்திருக்கணும், ஐயா பிஎம் ஸ்ரீ பணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வேற, இந்த பணம் வேற, இதை தனியாக கொடுங்க, அது நாங்கள் தனியாக முடிவு எடுக்கிறோம். சேர்ந்தாலும் சேராட்டாலும் இது எங்கள் உரிமைன்னு கேட்கணும். கேட்கணும்ல, லெட்டரில் அப்படி கேட்குறல்ல, கேட்கல, ரெண்டுத்தையும் சேர்த்துல போட்டிருக்கீங்க. அடுத்தது என்னன்னா, குமரகுருபரன் நம்ம கல்வித்துறை செயலாளர் ஜூலையில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தமிழ்நாடு கல்வித்துறையில் இருக்க ஜே குருபரன், as the state of Tamil Nadu will implement the PM Shri scheme, the draft memorandum of understanding with minor modification is enclosed here with. மத்திய அரசு கடிதம் எழுதுறாரு. என்னென்ன, பிஎம் ஸ்ரீ பள்ளியில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம், நாங்கள் சேர்ந்துக்கிறது சில சின்ன மாடிஃபிகேஷன், சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், அது மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. எது சின்ன ஆல்ட்ரேஷன், எது மைனர் மாடிஃபிகேஷன்? மும்மொழி கொள்கையா? மும்மொழி கொள்கை மேஜர் மாடிஃபிகேஷன் இல்லையா? அது 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வுன்றது மேஜர் மாடிஃபிகேஷன் இல்லையா?
அதே மாதிரி உயர்கல்விக்கு பொதுத் தேர்வு நடத்தணும், நீட்டு மாதிரி தகுதி தேர்வு நடத்தணுன்றது பெரிய மாடிஃபிகேஷன் இல்லையா? 6வது வகுப்புக்கு மேலே உங்களுக்கு வந்து தொழிற்கல்வி இருக்கணும், அதை குலக்கல்வி நீங்கள் சொல்கிறீங்க, பெரிய மாடிஃபிகேஷன் இல்லையா? இப்போ இது எல்லாம் எப்படி மைனர் மாடிஃபிகேஷனில் வந்துச்சு? அந்த மைனர் மாடிஃபிகேஷன் என்ன அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க தமிழ்நாடு அரசு? சரி, அதை வெளியிடணுமா இல்லையா? இது எதுவுமே செய்யாமல் வெறும் சென்டிமெண்ட்டாக மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்னா, டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் அப்படின்னு ஈடியோட அறிக்கை. ஆனால் லட்சக்கணக்கான கோடி ஊழல்ன்றது வெளியே தெரியுது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிஆர் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தவர் சொன்னார், கிட்டத்தட்ட 25,000 கோடி அரசிற்கு வர வேண்டிய வருமானம் வரவில்லை அப்படின்னு தெளிவாக சொன்னார். அப்போ நிதர்சனமான உண்மை இதில் ஏதோ நடக்கிறது என்பது. இதையெல்லாம் மறைப்பதற்காக இன்னொன்று செந்தில் பாலாஜி வழக்கு வரப்போகிறது, பொன்முடி வழக்கு வரப்போகிறது. இப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில். தினமும் கொலை கொள்ளை, எங்கே பார்த்தாலும் கொலைகள், முக்கியஸ்தர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதாவது பொதுமக்களுக்காக போராடுகிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கஞ்சாவுக்காக வழக்கு, கஞ்சா போதைப் பொருள், இந்த கடத்திற்காக வசீம் அக்ரம் கேட்குறாரு, அவரை கொல்றாங்க. கனிமோள கொள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜகபர் அலி கேட்குறாரு, அவர் தொழுகைக்கு போயிட்டு வந்து அவரை கொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரிக்கிறாங்க ஐயா, பொது சொத்து ஐயா அப்படின்னு ஜாகிர் ஹுசேன் கேட்குறாரு, ஐயா என்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் அவரை கொலை பண்றாங்க. ஆனால் இங்கெல்லாம் பெரிய பிரச்சனை, சிறுபான்மையினருடைய காவலர்கள் சிறுபான்மையராக கொல்லப்படுறாங்க. சிறுபான்மையினருக்கு இப்போவாவது புரிதார்களான்னு நமக்கு தெரியாது. அதுல ஒரு பெரிய பெருமை சிறுபான்மையினர் காவலர், இந்த சிறுபான்மை இஸ்லாமியர்கள் எல்லாருமே தன் சொந்த வேலைக்காக போராடல, பொது சொத்துக்காக. பொது சொத்தை அபகரிக்கிறவன், களவாடுகிறவன், கயவன், அவனை பிடித்து இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும், ஒரு புனித காரியத்துக்காக போராடி தங்கள் உயிரை இழந்திருக்கா. அது எப்போ தொழுகைக்கு போயிட்டு வரும்போது உயிரை எல்லாரும் ஒரே மாதிரி. பின்ன எவ்வளவு அக்கிரமம் தமிழ்நாட்டில். சார், அவர் 10 நிமிஷம் குறுக்கிடாமல் இருந்த நிறைய விஷயத்தை சொல்லிட்டார். இதில் எனக்கு என்ன ஒரு புரிதல்னா, நான் கேட்டது அமித்ஷா ஊழலை மறைப்பதற்கு மொழியை கையில் எடுக்கிறதான்னு கேட்டேன். அவர் சம்மந்தம் இல்லாமல் பேசினதான் நினைக்கக்கூடாது, ஒவ்வொரு திட்டங்களாக சொல்கிறார். அப்போ இதுதான் இதுக்குள்ளே ஏதோ புதிந்திருக்கிறதாக நான் பேசுகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துறையாளர் உங்களுக்கும், நெறியாளர் உங்களுக்கும், ஜெயா ப்ளஸ் குழுமத்திற்கும் பணிவான டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன். அதாவது நான் முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி, இது வாழ தகுதியற்ற, பெண்கள் வாழ தகுதியற்ற தமிழகமாக மாறி வருகிறது. மாணவர்களும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதே மும்மொழி கொள்கையை வச்சு இவங்க பொய் பிரச்சார மாடல் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவர்களும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன் இதை நான் தொடக்கத்தில் சொல்கிறேன்னா, இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்களுக்கும் பெண்களுக்குமானதான் முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். சசிகலா அம்மையார் சொன்னது அதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நானும் இதை உணர்ந்து தான் சொல்கிறேன். நான் அவங்க அறிக்கை கொடுத்ததுனால அப்படின்றதுக்காக நான் சொல்ல, இதை நான் அடிப்படையாகவே பெண்கள் என்ன மாதிரியான அவல நிலையில் இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி பெண்கள், விதவை பெண்கள் 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேருக்கு மேலே கடந்துட்டாங்க அப்படின்றது தான் டேட்டா சொல்லுது. அது ஏன்னா இந்த கேட்டகரியில் வரவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. இவங்க தான் டாஸ்மாக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாக் ஊழலில் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் இன்னொரு நண்பர், என்னோட நண்பர் அந்த மதுவை உண்ணக்கூடியவர், அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுவானது இந்த குதிரை ரேஸுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ரம்மு கொடுப்பாங்க, அந்த குதிரை ரேஸுக்கு அந்த குதிரைக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒர்ஸ்டான குவாலிட்டி. அது இல்லாமல் இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அவரும் மது அருந்தக்கூடியவர், அவர் என்ன சொல்கிறார், வெறும் மினரல் வாட்டரை கலந்து கொடுக்குறாங்க சார், அதில் ஒரு டானிக்கை ஊற்றி மினரல் வாட்டரை கலந்து கொடுக்குறாங்க, இப்படி தான் சரக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை தான் அந்த லேபிள் எல்லாம் காமிச்சு இத்தனை 1000 பாட்டில்கள் வந்திருக்கு, இத்தனை லேபிள்கள் இருக்குது, எங்கே போச்சு இந்த பாட்டில்கள். 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், எங்கே ஒரு மதுபான பாட்டில்கள்லாம் பிடிக்கிறாங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு வண்டியில் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த காலி மதுபான பாட்டிலெலாம் வந்து பல ஆயிரம், கிட்டத்தட்ட 20,000 பாட்டில் 30,000 பாட்டில் எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்க தோணுதுன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பெண்கள் இதனால் அவதிப்படுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடனே ஒரு இதை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் தான் அதை வந்து அலோவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக யாரெல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க மட்டும்தான் குடிக்க முடியுன்ற ஒரு போக்கை, அந்த லைசன்ஸ் வைத்திருப்பவரும் அதுக்கான அந்த பணத்தை கட்டுபவரெல்லாம் குடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குனார். சாமானிய மக்கள் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு இப்போ வந்து டாஸ்மாக் லிக்கர் ஷாப்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்டுக்கு 4-5 மினி டாஸ்மாக் பார் நடக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய வண்டிகளில் ஒரு பல இடங்களில் வந்து திருத்தனமாக அங்கேருந்து வாங்கி இடையில வைக்கிறாங்க அப்படின்றலாம் குற்றச்சாட்டுகள் வருது பல இடங்களில். இந்த மாதிரியான ஒரு போக்கையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த ஆட்சியானது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அங்கே நம்ம வந்து கன்னியாகுமரி பகுதியிலே ஒரு இன்ஸ்பெக்டர் சுட்டாங்க. இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அவர் சிறுபான்மையினர், கிறிஸ்துவ ஜான்சன், கிறிஸ்துவ பயங்கரவாத அமைப்பு. அதுதான் அந்த கேஸே வந்து உறங்கிக்கிட்டு இருக்கு இன்னும். அது மட்டும் இல்லாமல் 3 போராடக்கூடிய 3 இஸ்லாமியர்கள் ஒரு எஸ்ஐயை வந்து அவர் வந்து குற்றப்பதிவு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த அவருடைய பையன் வந்து சொல்கிறாரு, இது வந்து எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இவங்க செய்யக்கூடிய போக்கு, இவர்கள் வாக்குறுதி கொடுக்குறாரு அவர் வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவி கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்தில். நீங்கள் இந்த ஆட்சியை பற்றியோ எதை பற்றியோ நீங்கள் பேசுனீங்கன்னா உடனடியாக உங்கள் மீது வந்து சட்டத்தை மீறிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சட்ட ரீதியான நடவடிக்கை கிடையாது. சட்டத்தை இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் உள்ள திருடர்கள் அப்படின்னு போலீஸ் ஒரு இடத்துல உதாரணம், தவறான இது லெஜிட்டிமசி அப்படிதானே, லீகல் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு இவங்க திருட்டுத்தனம் பண்றது சட்ட ரீதியாக அல்லாமல் சட்டத்தை அதாவது அரசாங்கம் இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். அப்ப மக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன கேள்வி எல்லாத்துக்குமே இந்த கேள்வி வைக்கிறேன். 1976 இருந்து ஒரு 5-6 ஊழல்கள், இது வீரான கருணாநிதியின் மீது ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு 2004-14 மன்மோகன் சிங்கில் உலகமகா குற்றச்சாட்டு 76 மறக்காது. The figure has been embedded all the people of India. Never forget it. அது கரெக்ட். ஒரு நிமிஷம், இப்போ வந்து நீங்க வீரானன்னு சொல்லும்போது மன்னிக்கணும், குறுக்கீடு இல்ல. ஏன்னா எங்க வீட்டில் வந்து குழாயை போட்டு தண்ணி வரவே இல்லை. எப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து காலம் கடந்த பட்ஜெட்டெல்லாம் அதிகப்படியான வேர்ல்டு பேங்க் ஸ்கீம் வீராணம் ஸ்கீமை வந்து எப்படியாவது நிறைவேற்றியே ஆக வேண்டும் திட்டவட்டமாக சொல்லி நாங்கள் 2001 என்னமோ அந்த கொலையாடி போட்டோம் எங்கள் வீட்டுக்குள்ள. வீராணம் தண்ணி எப்பொழுது திறந்து விடப்பட்டதோ 2003 என்னமோ அப்போ வந்து தண்ணி வந்துச்சு. ஒழுங்கா வந்துட்டு இருந்த தண்ணியை அங்கங்க பைப் லைனை உடைச்சு விட்டாங்க. அதற்கு பிடிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மாவட்ட செயலாளர்கள், திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகளாக இருந்தவர்கள், அவருக்கு தான் அந்த பைப்பை உடைக்கிறாங்க. வீராணம் வரவழியில் இந்த பைப்பு சென்னைக்கு வரவழியில் வந்த பைப்பெல்லாம் உடைச்சு போடுறாங்க. அது பிரச்சனையாகுது, போலீஸ் கேஷன் ஆக்ஷன் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு இவர்கள் வந்து மக்கள் விரோத செயல்கள், ஒரு நலத்திட்டம், மக்களுக்கு தண்ணியில் அவஸ்தைப்பட்டாங்க 2000 பீரியடில். ரொம்ப இப்போ தமிழ்நாடு சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவியார் ரொம்ப தெளிவாக, ஜெயலலிதா அம்மையார் வந்து தெளிவாக இந்த வீராணத்தை எப்படியாவது நான் நிலைநாட்டியே தீர்வேன், எவ்வளோலாம் முயற்சி பண்ணாங்க. இந்த வீராணம் திட்டம், குப்பையில் போட வேண்டிய திட்டம் இந்த அம்மா வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. பொய் பிரச்சார மாடல் தான் இதெல்லாம். அதையெல்லாம் முறியடித்து தெளிவாக கண்ணோட்டத்தும் நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து தண்ணீர் தெளிவாக தமிழகத்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறதுனால் சக்சஸ்ஃபுல் வீராணம் ப்ராஜெக்ட் பை மேடம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் முடியுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 3600 கோடி ரூபாய் வந்து இலவச பஸ் திட்டம் கொடுக்குறோம். எத்தனை பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு பெண்மணிக்கு வந்து
ஒரு நாளைக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ இது வந்து இந்த 3600 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவா இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ட்ரிப்பு போகிறாங்க ஒரு பெண்மணி. எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க? டோட்டலா 3 கோடி பெண்மணிகள் இருக்காங்க. அத்தனை 3 கோடி பெண்மணிகளும் இத்தனை 3600 கோடி ரூபாய் செலவு பண்ணிடுறாங்களா? அப்போ அப்படி பண்ணா கூட 4 ட்ரிப் ஆகுது ஒரு நாளைக்கு. 3 கோடி பெண்களும் வந்து 4 ட்ரிப்பா போயிட்டு வராங்க ஒரு பஸ்ல. சாதியமா அந்த பணம் எங்க லூட்டிங்க? இது வந்து மிகப்பெரிய இது வந்து யாராவது ஆர்டிஐல இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இவங்க சொல்லியிருக்கிற டேட்டா பிரகாரம் நம்ம கொல்வின்சன் ஐயா சொல்லுவார் எவ்வளவு 50 லட்சம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட இப்போ முக்கியமான கேள்வி என்பது ஒரு கருப்பொருள் அல்ல, இது கருப்பு பொருள் திமுகவின் மீது பதியப்பட்டு விட்டது. ஆமாம், 76 சர்க்காரியா கமிஷன். நம்ம ஒன்று ஒன்றா பேச டைம் இல்லை, அது எல்லாம் தெரியும். ஊழல்கள் எல்லாம் அதெல்லாம் தனியாக விட்டுரும், அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. அதற்கு பிறகு திமுக 90களில் 89களில் பெரியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மரணித்த புறம் வந்துச்சு, அதை விட்டுருக்கேன். அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் நடந்த கோலியேஷனில் அவர்கள் என்னென்னலாமோ செஞ்சாங்க. அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஏற்கனவே தியாகராசன் சொன்னது மாதிரி பல ஆயிரம் கோடிகளுக்கு கணக்கே இல்லைன்னு இப்போ அவர் மௌனியாகப்பட்டார். ஆமாம், 30,000 கோடி திமுகவினுடைய தலைமை மட்டுமே கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஒன்று இந்த ஆயத்தீவில் ஆண்டுக்கு 14,000 கோடி, இதே ஒரு 44,000 கோடின்னு சொல்லப்படுது. 1000 கோடி டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இது என்ன சார், இப்படி ஒரு கட்சி சபிக்கப்பட்ட கட்சி? ஆமாம், நான் முதல்ல சொல்லிடுறேன். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது மத்திய அரசாங்க, இது ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவே முதன்மையானது இல்லை. அதாவது எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, தாய்மொழியாக இருக்கின்றதோ அதைத்தான் கற்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. இப்போ இன்னைக்கு அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் எழுந்து பேசுகிறாரு. தெலுங்கானாவில் மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டது, அதனால் ஜிஓ போட்டிருக்காங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள்லையும் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய தெலுங்கை பிரதானமாக கற்பிக்க வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்லி, அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசாணை போடுங்கள், தமிழை கற்பிக்காத பள்ளிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து தண்டனை கொடுங்கள், அதை வந்து தமிழை கற்பிக்க வேண்டும் என்று ஆணையிடுங்கள் அப்படின்னு சொன்னா, அவரை வந்து பின்னால் இருந்து சேகர் பாபுவும் மற்றவர்களும் கேலி செய்து கிண்டல் செய்து அவர்களை வந்து தரக்குறைவான வார்த்தைகளில் பேசி அவரை வந்து வெளியேற்றக்கூடிய சூழ்நிலைகளில் அவர் இருக்காரு. அவர் வெளியில வந்து கதறாரு, தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும், தமிழை வந்து கற்பிக்கும் மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த கதை தான் தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு வேதனையான சம்பவம் தான். இவருங்க நீங்கள் சொன்னீங்களே, அதாவது கொலை மட்டுமா, அதாவது சிறுபான்மையினருக்கு இந்த ஜாகிர் ஹுசேன் பிஜிலாக இருக்கட்டும் அல்லது ஜஹபர் அலியாக இருக்கட்டும், தொடர்ந்து சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், அதில் மலங்கலந்தவர்களை விட்டுவிட்டு அவர்கள் யார் அதனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் குற்றவாளியாக்கி வழக்கு போடுவது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சிறுபான்மையினருக்கு நண்பன்னு சொல்லிப்பாங்க, நோம்பு கஞ்சி குடிப்பாங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நாங்குநேரியில் அந்த சின்ன தலித் சமூகத்தை சேர்ந்த புள்ள வெட்டப்பட்டு, ஆமாம், பைக்கு கை இருந்தால் தானடா பைக்கு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி கையை வெட்டுறான். பைக் இருந்தால் தானே. இதெல்லாம் வந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ மற்றவர்களோ பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு கூட இருக்கலாம். அது வேற விஷயம். ரசிக்கல, எதிர்த்துக்கொண்டு தான் அது எதிர்த்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அதாவது நம்மளையும் ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஏதோ மௌனமாக ஒரு குரலை எழுப்புவது போல எழுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் முழு வீச்சாக இறங்கவில்லை. இருக்கட்டும், சிறுபான்மையினருக்கு இவர்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உறுதிமொழி உறுதிமொழி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இருக்கு? இப்போ தமிழ் ஒரு, ஆங்கிலம் ஒரு மொழி, உருது ஒரு மொழி அப்படின்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் 3வது மொழியாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் குடியிருக்கோம், வியாபாரம் செய்கிறோம், இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தமிழை 3வது மொழியாக கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன கஷ்டம்? அப்போ இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மையா இது? அல்லது எல்லைப்புற மாவட்டங்களில், திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கட்டும், இங்கே காஞ்சி மாவட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பார்டரில், இங்கே சென்னை மாநகரத்திலேயே கேசரி ஸ்கூல் இருக்கிறது, அதிலெல்லாம் ஆங்கிலம் ஒரு மொழி,
தெலுங்கு ஒரு மொழி, அதே மாதிரி கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, செங்கோட்டை பகுதிகளெல்லாம் மலையாள மொழி ஒரு மொழி, ஆங்கிலம் ஒரு மொழி அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாம் நீங்கள் தமிழையும் ஒரு பாடமொழியாக ஆக்குங்கள், எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். இதில் என்ன தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு என்ன கெடுதல் வந்தது, என்ன கேடு வந்தது? அதில் தமிழையும் ஒரு ஆட்சி மொழியாக ஆக்கினால் எப்படி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்தாலும் கூட அதை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால் எல்லா பள்ளிகளிலும் தமிழ்நாட்டில் தமிழை கொண்டு போயிடலாம். இதற்கு நீங்க வழி செய்யுங்க அப்படின்னு சொன்னா. ஆனா இப்ப ராமநாதன் சார் சொல்றது மும்மொழி திட்டம் வேண்டுமா வேண்டாமா என்பது வேறு வாதம். ஆனால் இங்கே அமித்ஷா சொல்வது அதை தாண்டி இவர்கள் எதை மறைப்பதற்கு தூக்கி செல்கிறார். அதனாலதான் இந்த மும்மொழி திட்டத்தை இவர்கள் எடுப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டில் அத்தனை துறையிலையும் நீங்க வந்து வீராணம் திட்டம் அதெல்லாம் முன்னால சொன்னீங்க, வீராணம் திட்டம் அதெல்லாம் சர்க்கரை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல் என்று எவ்வளவு வீராணம் திட்டம். ஆமா 50 வருஷம் ஆச்சு. அத்தனையிலுமே எல்லாத்திலையும் கரையான் எங்கடா மூட்டையில ஜீனி இருந்தது அப்படின்னு சொன்னா எறும்பு தின்னது. கூவம் ஆற்றை சுத்தப்படுத்தினீங்களே என்ன ஆச்சுன்னா முதல்ல இருந்தது அதனால சுத்தப்படுத்த முடியல அப்படின்னு. இந்த கூவம் ஆறு மாதிரியே அவருக்கு பெரியவருக்கு எப்படி கூவம் ஆறு புகழோ அதே மாதிரி அடையாறு ஆற்றையை சுத்தப்படுத்துவதற்காக 2022ஆம் ஆண்டு 1500 கோடி, 2023ஆம் ஆண்டு 1500 கோடி, 2024ஆம் ஆண்டு 1500 கோடி, 4500 கோடியை கொண்டு போய் அடையாறு ஆற்றிலே கொட்டி இருக்கிறார்கள். கொட்டினாங்கன்னா என்ன செஞ்சாங்க? ஆமா, அங்க இருந்து தூர்வாடுற மாதிரி கொட்டி எங்க அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. 4500 கோடி வந்து அந்த ஏன் அடையாறுல கொட்டினாங்கன்னா இந்த யாச்சிங் சொல்லுவாங்க, யாச்சிங் செயிலிங், அங்கே ஒரு அசோசியேஷன் நடக்குது அடையாறில். அந்த கூவ நதிக்கரை பகுதியில் தான் இந்த இது இருக்கு. இதுல இவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்றது தான் சந்தேகம் சொல்றாரு. ஆற்றுல வருஷா வருஷம் 1500 கோடி. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே அது வந்து கலைஞர் என்னெல்லாம் செஞ்சாரோ, எப்படி காவிரியில துரோகம் இழைத்தார் அப்படின்னு சொன்னா இப்போ காவிரியிலையும் இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த முதலமைச்சரும் காவிரியிலையும் துரோகம் செய்வார். அதே மாதிரி முல்லை பெரியார் அதில் வந்து கேரளாவில் அவங்க கூட்டணி ஆட்சி இருக்குன்னா அதுலேயும் துரோகம் செய்வார். இப்படி என்னெல்லாம் அவர் வழிகாட்டினாரோ அந்த வழியிலெல்லாம் இப்போ கூவத்தில் போய் மறுபடியும் நான் 2500 கோடி போடுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அடையாறில் கொண்டு போய் போடுறார். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இந்த சொல்லிட்டு நான் போகிறேன். முதல் கட்டமாக போயிடுறேன். இந்த ஆட்சி நடந்துச்சுல 2004 14 வரைக்கும் சேது சமுத்திர திட்டத்தில் கடல்ல திமுகவின் ஆதரவாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சருடைய கப்பல்களே மணலை அள்ளி கடல்ல அள்ளி கடலுக்குள்ளே அந்த நேரத்தில் 600 கோடி. எந்த நேரத்தில்? அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. கடலுக்குள்ள உள்ள மண்ணே எடுத்து கடல்லே போட்டு 600 கோடி அந்த காலத்தில். இதெல்லாம் நினைவுபடுத்துகிற வேண்டிய சூழல் தான் இருக்கு. இப்போ சுப்பிரமணிய சார்ட்ட பேசிட்டு வரோம். பேசுறதுக்கு 1-2 இருந்தா தான் பேசலாம். சரி, அங்க வந்து கூவம் நதிக்கரை ஆற்றுல வந்து முதல்ல வந்ததுன்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல இருக்கு இப்ப பாக்கலையா? இப்ப கூட விளாவிட்டு இருக்கு, நீங்க பாக்கல. அது கடலுக்கும் எப்படியும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடையாறுல வந்து இருங்க, அடையாறுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா திமிங்கலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. கவலைப்படாது. சுப்பிரமணியன் சார், நீங்க அந்த ஐயா அமித்ஷாவினுடைய குற்றச்சாட்டு அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. இந்தியாவில் ஒரு பெரிய சாணக்கியனாக அவர் வடிவமைக்கப்படுறார். 1008 டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அவர் மீது இருந்தாலும் கூட அவர் சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஊழலை மறைப்பதற்கு டாஸ்மாக்ங்கிற வார்த்தை கூட அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சுப்பிரமணியன் சார்? சார், நம்மளாம் ஒரு சாதாரண மனிதன். நமக்கே வந்து இங்கே நடக்கின்ற ஊழல், இங்கே நடக்கின்ற ஒரு மக்கள் விரோத அரசு மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரியே வந்து அகில உலகத்துல நிறைய தொண்டர்களை கொண்ட கட்சி, நாட்டை வந்து 3 முறை தொடர்ந்து ஆண்டுகின்ற கட்சி, அதில் இருக்கிற ஒரு மிகவும் பெரும் தலைவர் அமித்ஷா அவர்களுக்கு அந்த சாணக்கியனுக்கு வந்து தெரியாம இருக்குமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி மடைமாற்றம் செய்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டினாங்க. எதுக்கு? இந்த டீலிமிட்டேஷனுக்காக, தொகுதி மறுசீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னாங்க. சரிங்களா?
அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய நெசசிட்டி என்ன அப்போ? அன்னைக்கு தேவையானது பல சமூகத்துல வந்து தினந்தோறும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல மதுபான ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊழல் மலிந்த ஆட்சியாக இருக்கும்போது இதையெல்லாம் தடுப்பது எப்படி? உங்க கட்சியை, அதாவது உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார், காங்கிரஸோட பிரமுகர் ஆம்ஸ்ட்ராங். இங்க பெரம்பூர்ல படுகொலை செய்யப்பட்டார் பட்ட பகலில். இதற்கெல்லாம் நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நாட்டுல எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டுவது, இதற்கு என்ன இது கொடுக்கலாம், இல்ல இங்க வந்து நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது, இத மாதிரிலாம் பண்ணாம எப்பயோ, அதாவது இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கவே இல்லைங்க, அதுக்குள்ள இவரே போயிட்டு டாஸ் போட்டு டாஸ் வின் பண்ண மாதிரி பேட்டை போய் ஆடுற மாதிரி, பேட்டிங் ஆடுற மாதிரி இவரே போயிட்டு டீலிமிட்டேஷன் நமக்கு வந்து பாதகமாக இருக்க போகிறது, அதற்காக அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்தது காலையில. அது வந்து எனக்கு எந்த கூட்டம்னே புரியல. அது வந்து இது கட்சி சார்ந்த கூட்டமா இல்லைன்னா வந்து அரசு ஆட்சி செய்வர்களோட கூட்டமான்னு தெரியல. மொத்தம் 14 நபர்கள் வந்திருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதுல கேரளாவை சேர்ந்த 8 நபர்கள் வந்து முக்கிய நபர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல இருந்து கேரளாவை சார்ந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து வந்திருக்கிறாங்க, கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்க, அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க வந்து கட்சி சார்ந்த கூட்டம்னா உங்க கூட இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளை கூப்பிடல, தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கூப்பிடல, ஆனா கேரளால உள்ள காங்கிரஸ் கூப்பிடுறீங்க. இது ஆட்சி அதிகாரிகள் இருக்கின்ற கூட்டமா இருக்குதா இல்ல அரசியல் கட்சிகளோட கூட்டமா? ரொம்ப வந்து இதா இருக்கு. அதாவது நமக்கு யாரெல்லாம் வந்து நம்மளோட கொள்கைக்கு உடன்பாடா இருக்கிறாங்களோ, இன்னும் வந்து ஒரு படி மேல போகும்போது, அதாவது நமக்கு யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அவர்களை மட்டுமே கூட்டி வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது. 28 மாநிலங்கள் இருக்கு இந்தியால, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள், இங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர் போட மாட்டீங்க, அங்க உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் போட மாட்டீங்க, பிஜேபி எதிர்கட்சியா இருக்கிற மாநிலங்கள்ல. ஆனால் காங்கிரஸ் ஆளுகின்றது மகாராஷ்டிரால என்சிபி இருக்கிறாங்க, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் தலைமையிலான இது இருக்கு, அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்கல்ல, அவர்களை கூட்டி கொண்டு வர வேண்டித்தானே? அதாவது நீங்க தமிழகம், கேரளா இது மாதிரி சுத்தி வச்சுக்கிறீங்க. அதாவது என்னன்னா, இங்கேருந்து நான் ஒரு பெரிய வந்து ஒரு அரசியலை வந்து முன்னெடுப்பு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியையும் ஆட்சியையும் வந்து நாங்க தான் நடத்திட்டு இருக்கோம் இங்க அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக இன்னைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இங்க நடக்கின்ற இந்த மாதிரியான ஊழல்களை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக. இந்த மறுசீரமைப்பு இப்ப எதுக்கு தேவை? அதாவது இப்போ 2 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், 5 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அதற்கும் இப்பக்கு என்ன வந்து டிஃபரன்ஸ் வந்துட்டு? இப்பதான் ஜீவோ இஷ்யூ பண்ணிட்டாங்களா? யாராவது பேசி இருக்கிறாங்களா? அதாவது நம்ம எப்பவுமே பேசு பொருளாக இருக்க வேண்டும். யாருமே வந்து இங்க தமிழகத்துல வந்து மக்கள் வந்து கட்சிக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்துடக்கூடாது. யாராவது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா உடனே கைது பண்ணி உள்ள கொண்டு போறது. இதே வந்து ஜாக்டோ ஜியோ அரசாங்க ஊழியர்கள் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, அதாவது அவங்களோட உரிமைக்காக ஸ்ட்ரைக் பண்ணினா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கிடையாதுன்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது எங்க சமூக நீதி? என்னோட உரிமை வந்து நான் வந்து என்னோட ஊழியர், நான் அரசாங்க ஊழியராக இருக்கிறேன், என்னோட நிறுவனத்துக்கு எதிராக நான் வந்து என்னோட குறைகளை சொல்ல வேண்டும் அப்படின்னா ஸ்ட்ரைக் என்பது எனக்கு ஒரு கருவி இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் பண்ணினீங்க அப்படின்னா உடனே அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நாள் ஊதியம் பிடித்தம் பண்ணுவேன் அப்படின்னா இது எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. இதே வந்து இவர்களா எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணினார்? இவரு ஒவ்வொரு கூட்டமா போனார், ஜாக்டோஜியை ஒவ்வொரு கூட்டமா போனார். கூட்டமா போயிட்டு உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க நிறைவேற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி பட்டியல் 505 வாக்குறுதி பட்டியல்ல ஒவ்வொரு வாக்குறுதியா போட்டு கொடுத்தாங்கல்ல, அதை நம்பிதானே அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து வாக்களித்தார்கள். இப்ப என்ன ஆகுது? இப்ப ஜாக்டோஜியை திரும்பி பாக்குறாங்களா அவங்க? இப்போ அவங்க கோட்டைக்கு போனா கூட முதலமைச்சரை சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. சார் பேசுவோம். சுப்பிரமணியன் சார் நிறைய விஷயத்த சொல்றீங்க. பொன்னுல்சன், இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், இன்னும் எஞ்சிய டைமில் கொஞ்சமாக தான் பேச வேண்டியிருக்கு. இந்த வாக்குறுதி 520 இருக்கு இல்லையா, அதில் ஒரு 90க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் முக்கிய நம்பகத்தமாக அது எதுவுமே நடத்துக்கல. அதில் ஒன்றே ஒரு ரெடிகுலஸாக இருக்குது. அதை கேட்க போகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் we will come to the power, eradicate or annihilate all kind of bribe from society. ஊழலை முழுமையாக ஒழிப்போம் திமுக. அது ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. நீங்க பேசுங்க. நான் சொல்றேன், ஓரளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. நாங்கள் துடை தெரிவோம், ஊழலே இல்லாம ஒரு ஆட்சி தருவோம். ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம், இதான் கேள்வி. வருமானத்தை பெருக்குவோம். இந்த 2 தான்.
ஆனால் எல்லா துறையிலையும் ஊழல். அதாவது ஊழலில் நம்பர் 1 கொள்ளையடிக்கிறதுல ஒரு தலைமை பண்பு இருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி. கொள்ளையடிக்கல தலைமை பண்பா? ஆமாம், அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். அவர் இப்போ இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கா சொன்னார். அவர் செந்தில் பாலாஜியின் ஊழலை இன்றைக்கு ஒழித்து விட்டார். ஒழித்து விட்டு செந்தில் பாலாஜி தியாகி, இந்த நாட்டில் அவர் பெரிய தியாகி அப்படின்னு. அப்போ செந்தில் பாலாஜி ஊழலை ஒழிச்சிட்டார் இல்லையா திரு ஸ்டாலின் அவர்கள்? அப்போ ஊழலை ஒழிக்கிறார் தானே, கரெக்ட் தானே அவர்? அதுமாதிரி பொன்முடிக்கு 3 வருட தண்டனை கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த கன்விக்ஷனுக்கும் ஸ்டே வாங்கி மறுபடியும் அமைச்சர் பதவி அவர் கொடுத்துட்டார். சார் ஒரு நிமிஷம். அப்போ பொன்முடியின் ஊழலையும் ஒழிச்சிட்டார். சார் இந்த லிஸ்ட்டை பார்த்தா செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, ரகுபதி, KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன், பெரிய கருப்பன், பொன்முடி, ராஜா, கனிமொழி, KN நேரு, சக்கரபாணி, TN அன்பரசன், P மூர்த்தி, துரைமுருகன், இவ்வளவு பேரும் அதான் சொன்னேன். KKSSR சொன்னேன். இவ்வளவு பேரும் ஸ்கேனில் இருக்காங்க, இவ்வளவு பேரும் அந்த வளையத்தில் இருக்காங்க. என்ன சார் இது? இப்போ அந்த ஒரு பிரச்சனை தான். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் ஒரு துறை இல்லாமல் ஊழல் இருக்கிறது அப்படின்றது தான் எல்லா பக்கமும் நம்ம பார்க்குறதுல தெரியுது. அப்போ இவங்க இந்த ஊழலை மறைக்கிறதுக்காகத்தான் தொகுதி மறைவரையை கையில் எடுத்துக்கிறாங்க, மும்மொழியை கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ சொன்ன மாதிரி தொகுதி மறைவரை என்பது இல்லை. இந்த 2 விஷயமே நான் சொல்கிறேன், இந்த மும்மொழி சொல்கிறேன். டீலிமிட்டேஷன் மும்மொழி விஷயத்தில் திமுக எப்படி இரட்டை வேடம் போடுது சொல்லிட்டா, 1976 கல்வி மாநில பட்டியலில் இருந்துச்சு. அதை பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி கொண்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு 18 வருஷம் மத்தியில் மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு கூட திமுக ஆட்சியில் உட்காந்தாங்க. அவங்க தான் இந்த நாட்டின் தலையெழுத்தே நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல திமுக உட்காந்தது. கேட்டு பெற்றாங்க எல்லா பதவிகளையும். அப்போது நீங்கள் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கணும். கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷனை மாற்றிருக்கணும். 76 ஆமாம். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை இருந்தாங்க. அப்போ மாற்றிருக்கணுமா இல்லையா இவங்க? 77 தான் எமர்ஜென்சி பீரியட்ல தான் கன்கரண்ட் லிஸ்ட். அதற்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 89 இருந்தாங்க VP சிங் பீரியடில், 96 ஐக்கிய குஜ்ரால் தேவகவுடா பீரியடில் இருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2001 வரைக்கும் 99லேருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் மைனாரிட்டி அரசாங்கத்தில் இருந்தாங்க. மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் 2004லேருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பேர் அமைச்சராக இருந்தாங்க. அந்த நேரத்திலலாம் இந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கலாம்ல. என்ன துறை இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ துறையும் உங்கள்கிட்ட, அவ்வளோ துறையும் கையில் வாங்கி கப்பல் வழி, தரை போக்குவரத்து, 2G, கோல்மை எல்லாமே. அப்போ அந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றிருக்கலாம்ல, ஏன் மாற்றலை? ஆர்டிகல் 343ல் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஷுட் பி ஹிந்தி இன் தேவநகரி ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? 22 அலுவல் மொழிகளையும் தேசிய மொழி ஆக்கியிருக்கலாம் இல்லையா? செம்மொழி சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் செம்மொழி வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த 22 மொழிகளையும் இந்த தேசத்தின் அஃபிஷியல் மொழியை ஆக்கியிருக்கலாம்ல, செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? அதே மாதிரி தான் மசோதாக்களை கவர்னர் கடப்பில் போடுறாரு அப்படின்றாங்க. ஆர்டிகல் 200ல் தெளிவாக கொடுத்துருக்குது, ஈ கேன் வித்ஹோல்டுன்னு கொடுத்துருக்குது, ஈ கேன் அசென்ட் ஆர் வித்ஹோல்டுன்னு கொடுத்துருக்குது. அதில் கால வரையறை போட்டிருக்கலாம்ல. ஆனால் இவங்க உட்காந்தவொடனே என்ன செய்கிறாங்க? கவர்னர் எனக்கு சுர்ஜித் சிங் பர்னாலாவா, அவர் தான் வரணும், கேட்டு வாங்கிக்கிறேன். எல்லாம் டிமாண்ட். அந்த நேரத்தில் இந்த ஆர்டிகல் மாற்றிருக்கலாம்ல. அதே மாதிரி தொகுதி மறுவரை எடுத்துக்கோங்க. தொகுதி மறுவரை 1951, 61, 71 நடந்துச்சு. 71ல் நம்மளுக்கு 41 இருந்து 39 குறைஞ்சிது. இந்திரா காந்தி என்ன செய்தாங்க? குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க. தென் மாநிலங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக நிறைவேற்றுச்சு, வட மாநிலங்கள் நிறைவேற்றல. அப்போ இந்திரா காந்தி அம்மா என்ன செய்கிறாங்க? 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க. தொகுதி மறுவரையை 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க. வாஜ்பாய் பீரியட் வருது 2001. வாஜ்பாய் என்ன செய்கிறார் 2002ல்? சரி நம்மளும் 25 வருஷத்துக்கு தள்ளி போடலான்னு தள்ளி போடுறாருல. அப்போ கூட மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு ஆட்சியில் இருந்தது திமுக தானே. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம், இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு அப்போவே ஒரு ஃபார்முலா போட்டு பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக தள்ளி போட்டாங்க? ஏராளமான வாய்ப்புகளை மக்கள் கொடுத்தாங்க. அன்றைக்கி நல்ல வாய்ப்பு இல்லையா? அன்றைக்கி நீங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு தள்ளி போட்டீங்க? நம்ம பிள்ளைங்க நாளைக்கு அவஸ்தைப்படணும், இப்போவும் 25 வருஷம் தள்ளி போட்டால் நாளைக்கு பேர பிள்ளைகள் அவஸ்தைப்படணும் அப்படின்றதுக்கா? ஒரு ஃபார்முலா, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும், மக்கள் தொகையும் பார்க்கணும். அப்போ நம்ம விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 7.18% இருக்குது. அந்த பர்சன்டேஜ் எங்களுக்கு குறையக்கூடாது கிளைம் பண்ணி அன்னைக்கு அதை பண்ணியிருக்கலாம் இல்லையா வாஜ்பாய் பீரியடில்?
அன்னைக்கு ஏன் பண்ணலை இவங்க? வாஜ்பாய் பீரியட்ல பண்ணியிருக்கலாம். அப்போது அது அவருடைய முரசொலி மாறனுக்கு தொழில்துறை வாங்கி தொழில்துறை இருந்துச்சு. தொழில்துறை வாங்கி கொடுத்து இவர் சொன்னார் கஞ்சி குடிப்புன்னு சொன்னார். இஸ்லாமியர்கள் கடைசியில் ஒரு பாயிண்ட்டை சொன்னார் அன்னைக்கு. அவர் பேர் என்னது, காகிதம் இல்லத்து இந்த சமூகம் வந்து உன் கையில் தான் பிடிச்சி கொடுப்பான்னு சொல்லுவார். அடிக்கடி கலைஞர் சொல்லுவார் இறந்து போகிற நேரம் அப்படின்ட்டு. நம்ம வரலாற்றை தான் பேசுவோம். அப்பொழுது கேட்டார்கள், பண்டார பிரதேசி என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு கூட்டணி எப்படி வைத்தீர்கள் என்று கேட்டபோது நாங்கள் இருக்கிற இடத்தில் மதவாதம் இருக்காது என்று சொன்னார்கள். குஜராத்தை பற்றி படுகொலை விவகாரத்தை பேசுகின்ற போது சொன்னார், அடுத்த மாநிலத்தில் விவகாரத்தில் திமுக தலையிட காலத்துக்கு ஏற்றவாறு கோலங்களை மாற்றும். 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொண்டு குவித்த போது என்ன சொன்னார்? மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்னு சொன்னார் இல்லையா? அதுதானே தொடர்ந்து இதே போல தான். ஒன்றும் இல்லை, இப்போ நீட்டு விவகாரம் எடுத்துக்கோங்க. அனிதா மரணத்திலேருந்து எத்தனை மரணங்கள், இந்துமதி மரணம் வரைக்கும் அநியாய மரணங்கள் நடந்த போது எதற்காக காரணம்னா ஒரு எக்ஸாம் அப்படின்றத அதை ஃபேஸ் பண்ணுறாங்களா இல்லை நீதிமன்றத்தில் வாதாடுறோம், அது விஷயம். ஆனால் இந்த அரசியலை கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில் திணிக்கக்கூடாது. இன்றைக்கு நீட் இருக்குதா, நீ ஃபேஸ் பண்ண தைரியமாக முடியும் உன்னால, வழி இருக்குது. அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல, எங்களால் ஏழைன்னு சொல்லலாமே, நாங்கள் முயற்சி பண்ணணும் ஆனால் முடியலன்னு சொல்லலாம். முடியல, அதனால இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண சொல்லலாம். அதை விட்டுட்டு இன்னொன்று, நீட்டை கொண்டு வந்தது 2010 21 நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் போடும்பொழுது யார் இருந்தது? துணை சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக காந்தி செல்வன் திமுக இருந்தார். 2013 இது அரசியல் சாசனத்துக்கு எதிராகுன்னு உச்ச நீதிமன்ற பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்த பிறகு குலாம் நபி ஆசாத் மேல்முறையீடுக்கு போறார். ஆமா, அப்போ கலைஞர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கூட்டணி கட்சி சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் மேல்முறையீடு போய் 2016 தீர்ப்பு வருகிறது. சொல்லிட்டு இடைவெளிக்கு போயிடுறேன். அதில் குலாம் நபின்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது. கருணாநிதியை பார்ப்பதற்கு காங்கிரஸ் அனுப்பக்கூடிய மிக முக்கியமான நபர் கோபாலபுரத்துக்கு குலாம் நபி ஆசாத். ஆமா ஆமா, நான் மறுபடியும் சொல்றேன், வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இடைவெளிக்கு கருணாநிதியை பார்ப்பதற்கு காங்கிரஸின் தூதுத்துவ பிரதிநிதியாக குலாம் நபி ஆசாத் தான் வருவார். சர்ணபெருமாள் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க சுருக்கமாக. அதாவது இந்த ஆட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினந்தோறும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க, அது நாடகம் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவேக்கினோட காமெடி மாதிரி வந்து யூட்டர்ன் அடித்து மக்களை வந்து திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த ரெய்டு நடந்தது விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ரெய்டு வந்து கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி, ரெய்டு நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிக்குள்ளே பூந்தே பணம் கட்டுக்கட்டாக வெஸ்ட் பெங்காலினோட அவனுடைய கூட பிறந்த தங்கச்சியில அக்கா மகனோ எவனோ ஒருத்தன் வச்சுருந்தான்னு சொல்லி அந்த அசம்பிளிக்குள்ளே இருந்தான்னு சொல்லி பிஎஸ்எஃப்லேருந்து எல்லாம் உள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் நடக்காத விஷயங்கள் கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வரலான்னு கேள்வி கேட்டார் அந்த நீதிபதி யார் அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திமுக லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து எல்லா மீடியாலையும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த நீதியரசரை பற்றி. ஸோ ஆகையினால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஊழலையும் வந்து சுற்றி விடுவாங்க. அவங்க செய்கிற தவறுகள்லாம் வந்து மறைக்கிறதுக்காக, மக்களை திசை திருப்புவதற்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் மும்மொழி கொள்கையும் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம நண்பர் சொன்னார், இந்த 2G அதாவது நம்மளுடைய அந்த நீட்டு பிரச்சனை. இப்போ அவர் நல்லா தான் சொன்னார், 2010 அந்த இது வந்தது, கோர்ட் கேஸ் ஆச்சு, 2016 தீர்ப்பாகுது. இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுற இடத்துல கூட வந்து செக்ஷன் 16 வந்து நீக்கணும்னு சொல்கிறாங்க. அது நீக்கவே முடியாத ஒரு இது. MCAயாக இருந்தது, மாற்றப்பட்டிருக்கு, பேர் மாற்றப்பட்டு அது வந்து அந்த மெடிக்கல் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 16 வந்து நீட்டு தேர்வு நடத்தி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னொரு, நீங்கள் திமுக காரவங்களை கேட்டிங்கன்னா விவாதத்தில் பல ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாதங்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அங்கேயே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பீரியடில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ எழுதலாம், எழுத முடியாதவங்க வேண்டான்னு சொல்கிறவங்க அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. நீங்கள் ஏன் அந்த கோர்ஸை பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னு சொல்லி டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு 1 பேஜில் இது எழுதணும், எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் தேவையில்லை. ஆனால் இப்போ என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 2029 கம்பல்சரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி மேண்டேட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க இவங்க கேட்டால் கீழடியில் வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்,
முதல்வர் வந்து பிரதம மந்திரி வந்து அதற்கான வாழ்த்தே சொல்லல, அதை பத்தி ட்விட்டர் மெசேஜ்ல போடல. அந்த பேஸே வந்து கொடுத்தது வந்து கீழடியினோட ஆராய்ச்சியினோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷனு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட் பிரகாரம் தான். நீங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதெல்லாம் ஏதோ நாங்கள் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2013 மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதி ஓடக்கூடிய இடத்துல வந்து ரெவேரின்ற இடத்துல இங்க வந்து உருக்காலை இருந்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது சிந்து சமவெளி ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததாக 2013 ரிசர்ச் ரிப்போர்ட் வந்தாச்சு. நீங்க கீழடி நோண்டி தான் புதுசா கண்டுபிடிக்கல. நாங்க என்னமோ புதுசா தமிழை வளர்க்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இதையெல்லாம் தங்கள் மீது உள்ள பாவனைகள் இந்த மொழி அடுக்குகளான உண்மைகள் வெளியே வந்துருன்னு தான் திசை திருப்புறாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலை ஒழித்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஓரளவுக்கு அதுதான் தலைப்பு. ஆமா, தலைப்பு என்னன்னா, முன்னால கலைஞர் ஆட்சிக்கு வந்தா சின்ன சின்ன பெரிய 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 நீங்க சொன்ன மாதிரி வீராணமோ அல்லது சக்கரை பேர ஊழலோ இந்த எல்லாமே அது வந்து தலைமை நடத்திக்கும். இந்த சின்ன சின்ன கான்ட்ராக்ட்லாம் இருக்கு பாருங்க, அதாவது திருத்தணியிலிருந்து களியக்காவளை வரையும் ஏதாவது இப்போ ஒரு பஞ்சாயத்து யூனியன் கான்ட்ராக்டு, கட்டடம் கட்டுற கான்ட்ராக்டு, ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டுற கான்ட்ராக்டு, கிராம சாலைகள் போடுற கான்ட்ராக்டு, இதெல்லாம் அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் நகர கழக செயலாளர்கள் இவங்கள்லாம் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது மாதிரியை கொண்டு வந்திருக்காங்க. இவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே அத்தனை கான்ட்ராக்டும் ஸ்கொயர் ஆட்சிக்கு தான், ஸ்கொயர் குடும்பத்துக்கு தான் எல்லா கான்ட்ராக்டுமே. அவங்க வந்து சின்ன ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ நடுரோட்டில் நிற்க வேண்டிதான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஊழலை இந்த நகர செயலாளர்களிடமிருந்து ஒழித்து ஸ்கொயர் குடும்பத்திற்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய முன்னேற்றம் தானே. அதனால ஊழலை ஒழித்து வைத்திருக்கிறார்களே தவிர ஒழிக்கவில்லை அப்படிங்கிறதான். இந்த டாஸ்மாகை பொறுத்தளவில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னா, நீங்கள் தஞ்சாவூரில் சில மாதங்களுக்கு முன்னால் டாஸ்மாக் பாரில் சரக்கடித்து 2 பேர் இறந்து போய் விட்டார்கள். அது வெளியில் வரவே இல்லை. அந்த வழக்கினுடைய நிலை என்னாச்சு அப்படின்னு தெரியல. அப்போ என்ன அர்த்தம்னா, கள்ளச்சரக்கு டாஸ்மாகிலே புகுந்து விற்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். நீங்கள் வந்து டாஸ்மாகில் ஒரு தர உறுதி சான்றிதழ் வேண்டும், அந்த தர உறுதி சான்றிதழோடு தான் நீங்கள் விற்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் உயிர் போகாது. அவங்க இப்போ இங்கே கேளம்பாக்கம் பக்கத்தில் ஒரு பள்ளி மாணவி சரக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இறந்து போயிட்டாங்கன்னா கள்ளச்சரக்கு டாஸ்மாகில் விற்கப்படுகிறதோ என்ற அச்சம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களிடம் இருக்கிறது. அதனால இவங்க வந்து பாதி சரக்கு டாஸ்மாக் சரக்கு, பாதி சரக்கு வெளிச்சரக்கு போட்டு விற்பதுனால தான் இன்னைக்கு 1000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நியாயமாக பார்த்தா பல்லாயிரம் கோடி ரூபாய் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிற உண்மை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட இன்றைக்கி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்தி இருக்கிறது. இந்த எஸ்என்ஜி கம்பெனியில் கால்ஸ் எஸ்என்ஜி அக்கார்டு 3 பண்ணாங்க இல்லையா? அந்த எஸ்என்ஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டதாக செய்தி வருகிறது என்றால், இட் மே பி ஸ்பெகுலேஷன் ஆர் நாட், ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். அதில் 1ல் 3 அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு, இன்னும் 2 பாட்டிலுக்கு கணக்கு இல்லைங்க பாருங்க. அதான், அதாவது நம்ம வந்து சாதாரணமாக சின்னதாக ஒரு பாட்டிலில் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 30 ரூபா, இன்னைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். அதில் வந்து பல்லாயிரம் கோடி ரூபா புழங்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு பாட்டில் நல்ல சாராயத்தை நல்ல சரக்குன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டாஸ்மாக் சரக்கு, அதில் முழுவதுமாக அங்கீகரிக்கப்படாத 2 பங்கு சரக்கு வந்து டாஸ்மாகில் புகுத்தப்படுகிறது, அது வந்து விற்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பணமெல்லாம் எங்கே போகிறது என்பதற்காகத்தான் ரெய்டு. அப்போ நேரடியாக விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதானே. அது மத்திய அரசாங்கத்தினுடைய இடிஎம் அமலாக்கத்துறை நடத்தினா நேரடியாக நீங்கள் வந்து அந்த விசாரணையை எதிர்கொள்ளுங்கள், உங்களோட உள்ள கணக்கு வழக்குகளை காமியுங்கள். நீங்கள் வந்து அதில் அந்த சரக்கெல்லாம் உண்மையான சரக்கு தான் அப்படின்னு சொன்னால் போலி சரக்கா இல்லையா அப்படின்னு காமிச்சா எல்லாம் முடிஞ்சு போகும் விசாரணை. அவசரமாக அதற்கு வந்து தடை வாங்குவதற்காக உயர்நீதிமன்றம் போகிறீங்க, அதில் வந்து வாங்கணும்னு முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய குற்ற நோக்கம் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக தெரிகிறது. அதனால்
பல்வேறு ஊழல்களை அதாவது மறைப்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்து மொழி பிரச்சனையை எடுக்கிறாங்க, இந்த தொகுதி மறுவரை செய்யக்கூடிய டீலிமிட்டேஷன் பிரச்சனையை எடுக்கிறாங்க. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பாருங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஊழல் பிரச்சனையோ பேசிக்கொண்டிருந்தால் நாள் காணாது, அவ்வளவு தூரம் பேசலாம். சுப்பிரமணியன் சார், நிறைய கருத்து சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய. அதாவது இப்ப இவர்களுக்கு வந்து தமிழ் மொழியின் மேல் கொள்கை பற்றி இருந்தது அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆக்சுவலா வந்து இந்த எக்கனாமிக் சர்வே கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த பட்ஜெட் போது ரூ என்று மாற்றினார்கள். தேவநாகரி ரூபாய் என்ற சிம்பலை மாற்றி ரூ என்று மாற்றினார்கள். ரூபாய் வந்து ரூன்னு குறிப்பிட வேண்டும். நிறைய தமிழ் ஆர்வலர்கள் என்ன சொன்னாங்க, ரகரத்துல வந்து தமிழ் எழுத்துக்கள் எதுவுமே ஆரம்பிக்காதுங்க, ராவணன் என்பது இராவணன் தான் ஆரம்பிக்கும், ராக்கு முன்னாடி ஈ போடுவாங்க. தமிழ் ஆர்வலர் தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இல்லை. இவர்களுக்கு தேவையானது வந்து மடைமாற்றும் அரசியல். இன்னொன்னு, மும்மொழி கொள்கை வந்து தமிழகத்துல வந்து வரவே விடமாட்டோன்றாங்க. தவறான கருத்து. மும்மொழி கொள்கை தமிழகத்தில் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, அரசாங்க பள்ளிகளில் நாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க, அது வேணா மக்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் ஏற்றுப்பாங்க தவிர. ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் எங்களுக்கு 3 மொழி இல்லை, நாங்க 30 மொழி படிப்போம். ஏன்னா 30 கோடி முகமுடையால் செப்பும் மொழி 18 உடையால் பாரதியார் பாடியிருக்கிறான். ஸோ அதனால 18 மொழிகள் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்ன்றான். யாமறிந்த மொழிகள் அப்படின்னா நான் 10 மொழிகள் படிக்கிறேன், அதுல எனக்கு தமிழ் மொழி வந்து சிறந்ததாக தோன்றுது அப்படின்னா எனக்கு ஆப்ஷனை கொடுங்க, எனக்கு ஆப்ஷனை மறுக்கிறதுக்கு நீங்க யாரு? அதான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து ஊழலை வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். அதாவது தமிழகத்தோட வருமானம் வளர்ந்திருக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கியதால் மட்டுமே தமிழகத்தோட வருமானம் வளர்ந்திருக்கிறது. அவர் வந்து 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளுக்கு கீழே வந்து ஒரு நல்ல வந்து கொடுத்தாங்க. மக்கள்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு போவீங்க, எப்படி நாங்க வந்து இந்த கடன்களை அடைக்க போகிறோம். 2021 சொன்னாங்க 4 லட்சம் கோடிக்கு நாங்க வந்து ஊழல்களை ஒழித்து வருமானத்தை உயர்த்தி வரி வருமானத்தை உயர்த்தி நாங்க கொடுத்த 505 வாக்குறுதிகள் நாங்க வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படின்னாங்க. 505வது வாக்குறுதி கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து மறைப்பதற்காக ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஊழல் எல்லாம் ஒழித்து விட்டார்கள். எப்படி ஒழிச்சாங்கன்னா அந்த ஊழல் இழைத்த அரசியல்வாதிகளை தங்கள் கட்சிக்குள்ள வந்து அடைக்கலம் கொடுத்து விட்டு அந்த ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு 15 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். இப்ப எங்க இருக்குது அதெல்லாம்? சரி. இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேச்சு, ஆட்சியில எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இப்படி வந்து மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்பதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மனத்தை தளர விட்டு விட்டார்கள். இன்னும் இருக்கின்ற ஒரு 10-12 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் ஆட்சி வந்து கவிழ்வது என்பது மிக உத்தரவாதமா சொல்லணும். இல்ல, ஒரே ஒரு கருத்து தான். சரி, அதாவது நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு சேகர் பாபு இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து மேயர் பிரியா அவங்க பேசும்போது சொன்னார், அடிச்சு விடு இது அடிச்சு விடுற கவர்மெண்ட் அப்படி சொல்றாங்க. எப்படி? ஆமாங்க, வேல்முருகனை அடிக்க போனாங்களே, அதாங்க அடிச்சு விடுற கவர்மெண்ட்ங்க. 200 இடங்களை நாங்க அடிச்சு விடுவோம், எங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவோம். அதுதான் இந்த கவர்மெண்ட் சார். இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க நிறைவேற்றது ஒரு முக்கியமான விஷயம். கடந்த அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையில போய் அடிச்சான். ஆமா ஆமா, திமுக காரன் இங்கதான். ஆமா, அடுத்த நாளே கடையில போய் உடனே எல்லாரும் பாராட்டினாங்களே, போனார்ல. ஜாகிர் ஹுசேன் ஒரு சிறுபான்மை இஸ்லாமியர், சிறுபான்மையர் ஒரு மனிதர், ஒரு காவலர், ஒன்று காவலர். அடுத்தது அவங்க அப்பாவுடைய சமூக போராளி, அதுவும் இல்லாம உங்க முதலமைச்சருக்கே காவலா இருந்தவர். அப்பேற்பட்டவர் மேல ஒரு கருணை உள்ளத்தோட அந்த குடும்பத்தை போய். ஆனா இதுல ஒரு பெரிய பொன்னில்சன் சார் லாஸ்ட்ல நான் கண்டிப்பாக கொல்லப்படுவேன்கிறார். கொல்லப்படுவேன் தெளிவா சொல்றாரு. திமுக அரசாங்கத்துடைய போலீஸ் துறை என்ன சொல்றாரு மீதும் குறை வைக்கிறார். ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், துணை ஆணையாளர் செந்தில்குமார், ரைட். இப்ப சாத்தான் குளம் சம்பவத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? கரெக்ட். நீங்க சாத்தான் குளத்துல சொன்னீங்களே ஜெயராம் பெனிஸ், கரெக்ட். இன்றைக்கு வரைக்கும் அந்த கணேஷ் ஸ்ரீதர் ஆய்வாளர்கள் வெளியே வரலையே. விசாரணை 4 வருஷம் முடிஞ்சாலும் சிறையில தானே இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் மீது என்ன வழக்கு? ஏன்னா அவங்க பேரை பொது வெளியில சொன்ன பிறகு ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைக்கு வந்துரும். திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு முன்னாலே கொலை செய்யப்பட்டாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம். இங்க வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் எங்கள் அரசாங்கம் கண்டுக்க விடாது என்பதை பட்டவர்த்தனமாக இன்றைக்கு பத்திரிகையில் வந்த முக்கியமான செய்தியோட நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துடும். இஸ்லாமியர்களுக்காக அரசியல் ரீதியாக ஒரு பெரிய இயக்கம் ஒன்று தமிழ்நாட்டில் சொல்கிறது. இதன் பின்னணி அதை மாநில தலைவர் சொல்கிறார். இதன் பின்னணியில் திமுக அந்த கொலையில் இருக்கிறது என்ற செய்தி இன்று காலை வந்திருக்கிறது.
போதுமா? இல்ல, அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் எம்என் இல்ல, Plus ஒரே காவல்துறை. பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். விசாரிக்கப்பட வேண்டும். இது நீங்க என்ன இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்னு நினைக்கிறீங்களா? மன்னர் ஆட்சிங்க. நாங்க எந்த நீதி மன்றத்து முன்னே எதையும் செய்வோம். நேயர்களே, நம்ம சிறப்பு தான் நீங்க பேசுறதுல ஒரு மன்னர் ஆட்சி வலிமையான எதுவும் கருத்து. சாத்தியம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஊழல் கரையேறி இருக்கிற நேரத்தில் சாத்தாங்குளம் விஷயத்தை தொடர் நெல்சன் சுட்டி காட்டினார். உண்மைதான். இதெல்லாம் மக்களுக்குள்ள எந்த மாதிரி இந்த டிஸ்கோர்ஸ்லாம் போக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன், பொன்வில்சன், ஐயா சரவண பெருமாள், வழக்கறிஞர் ராமநாதன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி.